உருண்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஊற வச்ச கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக சோம்பு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு சேர்த்து பிசைஞ்சதும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, 10 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு கொதித்து வந்ததும் உருண்டையை சேர்த்துக்கலாம். உருண்டை போட்டதும் சிம்மில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வைக்கும்போது சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.